ஹோம் பேக்கர்ஸ்க்குலாம் இந்த நிலமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு பேஜில் வந்து பேக்கர் எசென்ஷியல் அப்படின்ற ஒரு பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், இவங்க வந்து ஆட் ரன் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி இந்த பேஜை வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து வெறும் சாக்லேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு தனியாக நம்ம டெலிவரி சார்ஜ் கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக எல்லா திங்ஸும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பில் தான் வந்து போய் பர்ச்சேஸே பண்ணுவேன். அவங்கள்ட்ட வந்து ஆன்லைன் டெலிவரியும் இருக்கும். அவங்க வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பே பண்ணுறோம், நமக்கு வந்து கொரியர் போட்டுருவாங்க. ஆனால் நான் முன்னாடிலாம் வந்து இதை விட அதிக அமௌண்ட் கொடுத்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்குலாம் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ட்ரஸ்ட்டில் தானே வந்து பே பண்ணுறோம். முன்னாடி ப்ரீபெய்ட் ஆர்டரை நம்ம எப்படி வந்து ட்ரஸ்ட் பண்ணி கரெக்டாக நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸே பண்ணுறோம். இப்போ எங்ககிட்டயுமே ஹோம் பேக்கர்ஸ்கிட்டையுமே நீங்கள் ப்ரௌனி எதனா தெரியாதவங்க வாங்குறீங்கன்னா அது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டில் தான் நமக்கு வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து மணி கொடுத்து அந்த பொருளை வந்து வாங்குகிறாங்க, ப்ரீ புக் பண்ணுறாங்க, நம்ம திரும்ப ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த ட்ரஸ்ட்டை எப்படி நம்ம காப்பாற்றணும், அந்த காசை எடுத்து இப்போ ஒருத்தவங்களை ஏமாற்றி நம்ம அந்த காசை எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும், அந்த காசு வந்து நமக்கு உழைக்குமா ஒட்டுமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு எப்படிங்க நிற்கும். மற்றவங்க காசு நம்ம உழைக்காமல் நமக்கு ஒரு காசு வருது, அது வந்து இன்னொருத்தவங்களை ஏமாற்றி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த காசு நமக்கு வருதுன்னா அந்த காசு வந்து அதை விட அதிகமாக ஒரு இடத்துல வந்து சரியும் அப்படின்னு தான் நான் நம்புவேன். ஒருத்தவங்களை அந்த மாதிரிலாம் வந்து ஏமாற்றி அந்த பிச்சை காசு எதுக்கு, அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. பட்டு எனக்கு கோவம் இல்லை, ஓகே தான். இது வந்து நம்ம ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். இனிமேல் வந்து இன்னொரு இடத்துல வாங்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்குவோம் அப்படி தான் எனக்கு இருக்குது. இதில் எனக்கு என் மேலே தான் கோவம். எப்படி நம்பி நீ காசு கொடுத்த, நான் எந்த நம்பிக்கையில் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தது. பிகாஸ் நம்ம ஃபாலோவர்ஸை மட்டும் வச்சு நம்ப முடியாது, நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நம்ம சும்மாலாம் ஒரு பேஜை வந்து நம்ப மாட்டோம் இல்லையா. நான் முன்னாடி ஆர்டர் பண்ணவங்கள்ட்டலாம் வந்து வெப்சைட் இருக்கும், வெப்சைட்டில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வெப்சைட் இல்லை. அப்போயே எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் இவ்வளோ பேக்கர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்போ எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க போல், ட்ரஸ்டபிளான பேஜ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இப்போ கூட நான் ஒருத்தவங்கள்ட்ட அந்த ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் போய் என்னோடய இன்னொரு நம்பர்லேருந்து ஒரு ஐடி, என்னோடய பழைய ஐடி, அதுலேருந்து அந்த ஹோம் பேக்கர்ஸ்க்கெலாம் நான் போய் மெசேஜ் பண்ணேன், கொஞ்சம் சேஃபாக இருங்க, இந்த பேஜில் வாங்கினீங்கன்னா ஏமாத்துறாங்க. ஏன்னா ஹோம் பேக்கர்ஸோட நிலமை வந்து எனக்கு தெரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து ஹோம் பேக்கர்ஸ்கிட்ட எல்லாமே வந்து காஸ்ட்லி அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம், அது வந்து கரெக்டு தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்கரின்னு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு நிறைய ஓடும். அதனால் அவங்க பல்காக ரொம்ப பண்டலாக தான் திங்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. ஆனால் பேக்கர்ஸ் அப்படி கிடையாது. நமக்கு ஒரு 10 ஆர்டர் 5 ஆர்டர் வரும். ஸ்டார்டிங்லலாம் இன்னும் கம்மியாக தான் வரும். அப்போ வந்து ஒரு கொஞ்சம் தான் கம்மியாக தான் வந்து நம்ம வாங்கி வைக்க முடியும். இப்போ சாக்லேட்னால் ஒரு 4-5 கிலோ இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி வந்து வைப்போம். ரொம்ப பல்காக 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி நம்மளால் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அதுக்கான காசும் நம்மளால் போட முடியாது. ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஓவன்லேருந்து ஒரு திங்ஸ்லேருந்துமே வந்து நம்ம கை காசு தான் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஓவன், அதுக்கப்புறம் திங்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டாவே நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்டே ஒரு 10K to 20K கிட்டே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆச்சு. அதுவும் நான் ஒரேடியாக தான் பண்ணல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன். எனக்கு வந்து சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணார். இல்லைனா வந்து என்னால் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஓவன்லேருந்து எல்லாமே எனக்கு இஎம்ஐயில் போட்டு கொடுத்து பைசாவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளால் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் நம்ம வந்து ஒரு திங்ஸ் விற்கும்போது நமக்கு அதில் மார்ஜின் இருக்கா. இப்போ வந்து நம்ம எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்க முடியாது, ரீட்டைல் ப்ரைஸில் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வாங்கும்போது நமக்கு ஹோல்சேலில் கொடுக்க அவங்களுக்கும் வந்து கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு டெலிவரி சார்ஜெல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஃப்ரீ டெலிவரி தான் மோஸ்ட்லி பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப கம்மியாக வாங்கும்போது தான் நான் டெலிவரி சார்ஜ் வாங்குவேன். மோஸ்ட்லி 1 கிலோ 1/2 கிலோனா நான் ஃப்ரீ டெலிவரியை மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறேன். தென் அந்த பாக்ஸஸ் ப்ரைஸ் இருக்குது, டெலிவரி சார்ஜ் இருக்குது. சில திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஆன்லைனில் கிடைக்காத திங்ஸ்லாம் நான் போய் வெளியே போய் வாங்குற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் ஒரு எசன்ஸ் ஷாப் கூட இல்லை. அது இருந்துச்சுன்னா நாங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஸோ அதை போய் வாங்குறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாமே, டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்கிக்கலாம், நம்ம போய் அலைஞ்சு வாங்குறதுக்கு. என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து குழந்தைய வச்சுட்டு வீட்டில் இருக்கேன், என்னால் வந்து போயும் வாங்க முடியாது. அதனால தான் நான் வந்து ஆன்லைன்லேயே வாங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் மேக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி தான் வந்து ப்ரிப்பேரே பண்ணுவோம்.
எல்லா திங்ஸும். ஸோ ஒரு நைட் வந்து கேக் வந்து செட் ஆகும், மறுநாள் நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரௌனினா உடனே இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இப்பயே ரெடி பண்ணி காலையிலேயே வந்து கொடுத்துருவோம், இல்லைனா ஈவினிங்கே கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் உடனே பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் பேக்கரிஸில் அப்படி கிடையாது, மொத்தமாக வந்து பேக் பண்ணுவாங்க. ஒரு 50 கேக் 100 கேக் இந்த மாதிரி பேக் பண்ணுவாங்க. அவங்க கேக் வந்து ஒரு 10 to 20 டேஸ் வந்து செல்ஃப் லைஃப் வர மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இத்தனை நாள் வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் நேரடியாக போய் பார்க்கல. ஸோ அந்த லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கேக் ஜெல் இந்த மாதிரி சில விஷயம்லாம் அவங்க வந்து சேர்ப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்ப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நான் இன்ன வரைக்கும் ஒரு பேக்கரியில் போய் ஒர்க் பண்ணது கிடையாது, எனக்கு அது தெரியாது. அந்த மாதிரி க்ரீமும் வந்து அவங்க ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லா கேக்கும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க மார்கரீன் அப்படின்றத ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது என்னென்னா வனஸ்பதி, அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒன்றுமே காஸ்ட் எஃபெக்டிவாக கம்மியாக இருக்கிறதா பார்த்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹோம் பேக்கர்ஸ் எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக எடுத்தாலும் குவாலிட்டி அதிகமாக இருக்க பொருளை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து விற்கவும் செய்வாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து போட்ட காசுலேருந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு லாபம், அதுக்கப்புறம் அந்த வேலை செய்கிறதுக்கான இப்போ ஒரு கேக்குக்கு வந்து ஒரு 10 hours எடுக்குது, இல்லை 2 hours 3 hours எடுக்குதுன்னா அதுக்கான அதுக்கு செய்யறதுக்கான அந்த காசு இந்த மாதிரிலாம் பார்த்து ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தான் வந்து கொடுக்கவும் செய்கிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு பேக்கரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு தெரியுது. மற்றபடி வந்து அதிகமாக விற்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குமே எல்லா பொருளுமே வந்து காஸ்ட்லியாக தான் கிடைக்குது. நம்ம யோசிப்போம், ஏன்னா இவ்வளோ அப்படின்னு. ஒரு கேக் போர்ட்லேருந்து கேக் பாக்ஸ்லேருந்து எல்லாமே ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீப்பாக கிடைக்கும். பட் ஆனால் ஒரு 10 20 இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் கிடைக்கும். அப்போ நம்ம எல்லாமே காசு போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு நைஃப்லேருந்து ஒரு கேண்டில்லேருந்து எல்லாமே வந்து ஹோல்சேலாக வாங்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கேக்குக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து காசு போட்டு தான் வாங்குறோம். ஸோ பேக்கரி ப்ரைஸ்க்கு நம்மளால் கொடுக்கவே முடியாது. பட் நான்லாம் வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து பேக்கரியை விட அதிகமாக கொடுத்தோன்னா வந்து வாங்க மாட்டாங்க. நான் கம்மியாக தான் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கே நான் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டேஸ்ட்டு பிடிச்சிரும் அவங்களுக்கு. ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிரும், திரும்ப வாங்குவாங்கங்கிறதுக்காக நான் ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு தான் இப்போ வந்து கேக் கொடுத்துருக்கேன். ப்ரௌனி தான் ஓரளவுக்கு நான் நல்ல ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கேனே தவிர ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து நான் ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் குவாலிட்டியில் வந்து நான் எந்த காம்ப்ரமைஸுமே வைக்கல. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஒரு திங்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்தும் வாங்குங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து சைபர் க்ரைமில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டு வந்து போலீஸ் தான், அவங்க மூலயமா வந்து மூவ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பைசா வாங்குவோமா எங்களுக்கு தெரியாது. பட் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து உஷாராக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஃபேக்காக இன்னும் அவன் நிறைய பேர் ஏமாற்றக்கூடாது. இது வந்து கம்மி பைசா தான், இன்னும் நிறைய பைசா வந்து அவன் ஏமாற்றக்கூடாது. ஹோம் பேக்கர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எல்லாருமே எல்லா காசுமே வந்து கஷ்டப்பட்டு தானேங்க காசு வந்து சம்பாதிக்கிறோம். ஸோ அவங்களோட பைசா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் கன்ஃபார்மாக அதுக்காக மட்டும்தான் நான் மேக் பண்ணேன். அவன் வந்து இருக்கவே கூடாது, பிஸ்னஸ் அவன் மேல் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க ஆட்லாம் ரன் பண்ணுறாங்க. முன்னாடி 4000 5000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆட் ரன் பண்ணி வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. நான் அந்த பேஜ் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். இவங்கள்ட்ட யாருமே ஏமாறக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய ஆணித்தனமான ஒரு இது. நான் அதை தான் சொல்கிறேன். நிறைய பேக்கர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நானும் பர்சனலாக போய் டிஎம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்குலாம். உங்களுக்கும் இந்த பேஜ் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த பேஜை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரோட மணியும் வந்து இந்த மாதிரி போயிடக்கூடாது வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னால் ஒரு 2 நாள் ஆகிடுச்சு எனக்கு இதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஏமாந்துட்டோமே, எனக்கு பைசா போனதை விட ஏமாந்துட்டோமே அப்படின்ற ஒரு இது தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இது லெசன் தான், ஒரு லேர்னிங் தான். நான் கேக் வீடியோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து இருக்குது, இன்னும் போஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் இதுக்கப்புறம் ஒன்றா வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பேக்கர்ஸ்க்கு தேவையான திங்ஸ் என்னென்ன, அதெல்லாம் எங்கே ஷாப் பண்ணால் கம்மி ப்ரைஸ் கிடைக்கும், இதெல்லாம் வந்து நான் தரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரஸ்டபிள் பேஜிலலாம் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. ரீசனபிளான ப்ரைஸ்க்கே இருந்திருக்கு. பட் இவங்க ஆஃபர்னு போட்டு என்னை ஏமாற்றிட்டான் படுபாவி பையன். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.